ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் அண்ட் அவுட் சினிமா. கொஞ்ச நாளாகவே ரொம்ப வைரலாகிட்டு இருந்த ஒரு படம் தான் மஞ்சள் வீரன். இந்த படத்தோடைய டைரக்டருக்கும் இந்த படத்தில் நடிக்கவிருந்த டிடிஎஃப் வாசன் அவங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ மோதலாக தகராறா என்னன்னு தெரில. ஸோ அதனால் இந்த படத்துலேருந்து டிடிஎஃப் வாசன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த படத்தோடைய புது கதாநாயகன் யார் அப்படின்றத இப்போ வரைக்குமே மறைமுகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி, இந்த படத்துலேருந்து டிடிஎஃப் வாசன் நீக்கினதை பற்றி இந்த டைரக்டர் செல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாத்துக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன். என்னங்க சார்? சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணும்னால ஒத்து வரல சார். பல வேலைகள்னா அவர் கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா ஒரு வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா சார்? அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா? இன்னும் வேற ஏதாவது? இல்லை சார், அது காரணமா வைக்கல சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட ட்ராவல் படைப்பில் இல்லை சார். அதனால் நான் மன ரீதியாக நிற்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். அதான் சார் இக்கரைக்கா கரை பச்சை. அங்க இருக்கவங்க இதை இப்படி சொல்லுவாங்க, இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார். அது ஸ்பெசிஃபிக்காவே உங்களை குற்றம் சாட்டுறாங்க. நீங்க சொல்றீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க. அவருக்கு கேட்டு கொடுத்தாலும் உங்களால எடுக்க முடியும்னு தான் சொல்ல வர்றாங்க. இல்ல சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பாக்குறோம். திடீர்னு 2 நாள் நெக்ஸ்ட் 3 நாள் நெக்ஸ்ட் அது போல நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் சார். இது ஒரு வாழ்வியலான படம். நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போறாங்க. ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இந்த லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன். நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சா சொல்லி வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். சார் இந்த கொஸ்டின் நாங்கள் முன்னாடி கேட்டிருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாஜ் கவர்மெண்ட்ல தாஜ் கவர்மெண்ட் கேட்டிருக்கோம். நாங்கள் கேட்டோம்னா என்னன்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், பைக் ரேசர். ஸோ அப்போ சார் இவரால் கரெக்டான விஷயம் ஒன்றுல உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது. அது நான் தான் கேட்டேன். சரிங்களா, டேட் கொடுக்க முடியாது, நீங்கள் எப்படி சார் அலோவ் பண்ணுறீங்க நான் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, அவருக்கு என்ன கம்ஃபர்டாக இருக்கோ அதை தான் நான் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. அவர் டேட் என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட்ல எடுக்க மாட்டேன். அவர் எப்போ கூறாரு நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஏன்? ஆமா சார் சூழ்நிலைக்கு தகுந்த நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனண்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்டுக்கு பெட்டர் மாட்டேங்கிறதோ அவங்க தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இது ஒரு ரீசன் சார். சார் இந்த மஞ்சள் வீரன் கதை பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆமா சார். அதனாலதான் அவர் கம்மிட் ஆனார். ஆமா சார். இப்போ அவர்கிட்ட அவர் படத்துல நீக்கினது அப்படின்னா அவர்கிட்டே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ பத்திரிகை மற்றும் ஊடகம் இதா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சார், இது வெளில மக்கள்கிட்ட போனோம். அடுத்த கதை என்ன அறிவுறுத்த போறேன். அது ஒரு காரணத்தை தான் சொல்லுவேன் சார். இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டும் வரல. ஆமா சார், அதுதான் வர எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணேன். இதே டேட் தான் சார். எனக்கு தான் பண்ணிருக்கேன் சார். கதாநாயகி எத்தனை பேரும் மாற்றப்படுவாங்க டைட்டு மாறாது சார். சார் ஒன்றும் மாற்றம் என்ன இல்லை சார். 299 கிலோமீட்டர் வேகத்தில் படம் பிடிக்க ஆரம்பம்னு போட்டிருந்தீங்க. இப்போ எடுத்திருக்கிற ஹீரோவுமே பைக் ரைடரா இல்லை எப்படி? இல்லை சார், இப்போ இருக்கிற ஹீரோ 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓடுவார் சார். அவர் பைக் ரைடரா சார்? இல்லை சார். கேட்டா அதே அப்படி எடுத்துக்கலாமா? செலக்ஷன் நடந்துட்டு யாரும் சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன்.
அவர் நம்ம சொன்ன சொல்லுங்க கேட்கக்கூடிய தம்பி கீழ்ச்சி போட நல்ல மாட்டாரு எங்க படம் நடிச்சிருக்காரு அவரும் ப்ரிஃபரன்ஸ் சார் இதே மாதிரி தான் சார் சொன்னீங்க. சார் இவரு cancel ஆகாம நீங்களே சார் இப்ப இந்த பிரஸ் மீட் பாக்குறாரு, பாத்துட்டு சார் திரும்ப நானே நடிக்க சொன்னா ஏத்துக்கிறீங்களா அவரை? இந்த வீடியோ பாக்குறாரு டிடிஎஃப் வாசனை, திரும்ப நானே நடிக்கிற சொன்னா ஏத்துக்கிறீங்களா படத்துல? இல்ல சார் அடுத்த ஃபியூச்சர் ஒண்ணா பார்க்கலாம் சார். அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார். சார் மதுரமுத்து காத்துக்கருப்பு கலையெல்லாம் நடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு போட்டிருந்தீங்க. இப்போ அவங்க மறுபடியும் நடிக்கிறாங்களா? நான் சொல்லியே சார். நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சொன்னீங்க நடுப்பகுதியில் என் வாயில நான் சொல்லவே இல்லை. காத்துக்கருப்பு கலையில நடிக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லை சார் அதான் எனக்கு சார் சும்மா ரோல் எல்லாம் பார்த்து சொல்றேன். முக்கியமான சேனல் பார்த்துருக்கேன், ரோலை பார்த்துருக்கேன். என் வாயில சொல்லலை இல்லையா? சார் நெக்ஸ்ட் சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணும்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னா அப்போ அதை விட பெட்டர் பண்ண யாரும் கொண்டு வந்து நினைச்சுவாங்க. அதை விட ஒரு உயரமான ஒரு தான் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் இல்லை சார். அதான் எனக்கு அந்த போஸ்டே நடக்கல. எப்படி அவர் கூட சார் மதுங்களோட ப்ரொடியூசர் வந்து அவங்களோட கேன்சல் சரிங்களா. இப்போ வந்து அதே டைப் தான் வெப்பேன்றீங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர் வந்து கடைசி நேரத்தில் வந்து கம்பெனி என் கம்பெனி நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன். தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அது டைட்டில் பிரச்சனை வராது சார். என் பேர்ல தான் இருக்கு சார் டைட்டில். ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் அது டைட்டில் என் பேர்ல இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் வராது சார். இந்த படம் ஒரு பாட்டு தான் இல்ல பாட்டு வர மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு வந்து இருக்கு. ஒரு பாட்டு பாடுறேன். நான் ஒரு பாட்டு சார் கடைசி என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டீங்களா? பட்ஜெட்டுங்களா சார்? என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டீங்களா? சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்படுறேன் சார். கூட ஜோயா தான் காரணமா சார்? கூட நான் ஜெயிச்சுக்கிறேன் சார். போட்டி படத்தை சினிமாவில் போன ஒரு போட்டி தமிழ்நாட்டுல பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க வந்து படத்தை வந்து நிப்பாட்டிட்டு, ஏன்னா பைக் ஓட்டினா கண்டிப்பா வந்து நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அரசாங்கத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கி நான் ஓட்டிக்கிறேன்றாரு. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்ல அவர் அவாய்ட் பண்ணுவீங்களா? இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். சினிமாவில் வந்து பைக் ஓட்டல் லைசன்ஸ் கொடுத்தா கூட சினிமாவில் ஓட்டலாம் சார். அது பிரச்சனை சார். சினிமாவில் நம்ம என்னன்னா அவங்களோட இளைஞர் படத்துல வந்து அவர் பைக் ஓட்ட தான் பிடிக்கும். ஆமா சார். ஸோ அவர் இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஸோ அதனால வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு படம் போட்ட பிரச்சனை ஆயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டுனா நீங்க டோட்டலாக இறக்குறீங்க சார். பைக் லைசன்ஸை கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. சும்மா செப்டம்பர் தான் கேன்சல் பண்ணுறாங்க. அதே நான் வந்து இவரை வந்து நிற்கிறேன். அப்பெல்லாம் நிற்கிறோமா அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார். சார் உங்க பிரிவுக்கு அவங்க காதலி சோயா ஒரு காரணமா சார்? நீங்க காதலியா இருக்க வேண்டிய இடத்துல அவங்க காதலியா இருந்தாங்க. சார் போல கேள்விக்கு பதில் சொன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகும். என்னங்க சார்? சோயா ஒரு காரணமா சார் உங்க பிரிவுக்கு? அப்படி இல்லைங்க சார். அவங்களும் ஒரு இயக்குனர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார். சார் இந்த முடிவு வந்து நீங்களா எடுத்த முடிவா? ப்ரொடக்ஷன் சைடுல என்ன சொன்னாங்க இந்த முடிவு? ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பார்ட்னர் அவரும் சேர்ந்து எல்லாரும் எடுத்த முடிவு சார். என்னோட பார்ட்னர் சார் இந்த படம் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சார் உங்களால லாஸ் ஆயிருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எனக்கு சார் புரியல சார். சார் படம் எடுத்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்குல்ல, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அவர் மேல? சார் இல்ல சார் டிடிஎஃப் கமிட் பண்ணி ஷூட்டிங் போனீங்களா என்ன கேக்குறாரு? சார் ஆமா அவரை நம்பி லாஸ் ஆயிருக்கும். அது ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார். படம் ரிலீஸ் ஆனதா சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ் இல்லை. இல்ல சார் நீங்க ஷூட் போயிருப்பீங்கல்ல, அதுதான் சார். ஹீரோ போஸ்ட் கூட வரல. இது ஒன்றும் லாஸ் கிடையாது. ஹீரோ போஸ்ட் தர மொத்த போஸ்ட்ல எடுத்துக்கிட்டேன். இப்போ யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணி வேண்டியதுதான். உள்ள ஒட்டி வேண்டியதுதான். ஒன்றும் லாஸே கிடையாது சார். படத்தை வந்து ஹீரோட பார்ட்னர்ஷிப் ஆரம்பத்துல உங்களுக்கும் இல்ல சார். என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நீங்க தம்பி வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க வாங்க பிளான் பண்ணி தான் பண்ணுங்க சார். ஆனா அந்த ஹோட்டலை வச்சு தம்பியை
இவங்களை வச்சுதான் வந்து நீங்க வந்து குற்றச்சாட்டு ஆமா சார். ஆமா சார். என்ன சார் காரணம்? என்னடா சார் வந்து ஒரு டைம் ஏற்படுத்தணும். நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன், அது எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க, அப்ப தெரியும் ஓ இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் டைம் ஏற்படுத்தும். ஒரே நேரத்தில் என்ன காரணம்? மிகப்பெரிய காரணமா என்ன? உங்க தூக்கி போற ஆக்டிங் இருந்துச்சா? யாரு சார்? காரணம்? ரொம்ப ஒண்ணா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார். நேரம் அமையல. இல்ல ஸ்கிரிப்ட்ல தலையிட்டாரா சார்? என்ன சார்? சீன்ஸ் எதுவும் மாத்த சொன்னாரா? கதை மாத்த சொன்னாரா? அதெல்லாம் கிடையாது சார். அது கூட இதே கிடையாது சார். தப்பு கிடையாது. டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு இதுல இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு படம் வருது, இப்போ அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மஞ்சள் விரல் நடிக்கிற ஹீரோ இன்னொரு டிடிஎஃப் கொண்டாடுங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா புரியுதா? அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். தெரியும் அந்த இடத்துல வந்து அவர் லேட்டா வந்தாரு, நீங்க வந்து கோவப்பட்டீங்க, ஆனா வந்து அந்த டீச்சர் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களால வந்து ஒரு கார்பன்ஸோட வந்து அடிக்க வந்தாங்க, பிரச்சனை பண்ண வந்தாங்க, ஒரு விஷயம் தெரியும். நீங்களே ஏதோ ஒரு பத்திரிகை நடுப்பகத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் உங்களை கூட நடிக்கல அப்படின்னு அப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க தான் சொன்னீங்க நடிச்சிருக்காரு, சாங்ஸ் எல்லாம் போயிருக்கு, போடுறது எல்லாமே புரியாது. பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்தை பத்தி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமா சார். நிறைய சார் வந்து உறவு தம்பி வளர்ந்து சார் நடிச்சு முடிக்க பார்த்தது என்னைக்கும் தம்பியோட நான் உறவு தொடரும். அடுத்து பிரிச்சு போகலாம். எஜாய்டியா தம்பியை தொடரும் சார். டிடிஎஃப் சொல்லிட்டு இந்த பிரச்சனை வச்சிருக்கலாமே சார், ஏன் சொல்லாம ஃபர்ஸ்ட் பிரச்சனை வச்சீங்க? சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார். சில விஷயம் என்ன சூழ்நிலை சார்? என்ன சார்? ப்ரையாரிட்டா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணம் சார் பேசுற ஸ்டேட்மென்ட்டாவே கொடுத்துருக்காங்க. ஆமா சார். கண்டிப்பா சார். தம்பி வந்து மொத்தம் ஹேண்டில் பண்ண முடியாது. அவருக்கு அடுத்த 2 படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற நிகழ்ச்சியில இருக்கு. என்னையால முடியல அவ்வளவுதான். அதனால என்னையால முடியலனாலும் மத்தவங்களால முடியல கிடையாது. அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு வராரு. படம் ரிலீஸ் ஆகும். நான் இது தம்பி கிட்ட ஸ்டேட்மென்ட் ஏதாவது இருக்கா? தம்பி ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. சம்பளம் ஒதுக்கணும். இதெல்லாம் முடியலன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை சொல்லுங்க. யாரு சார்? இல்ல இந்த சார். 2 படம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணீங்க. இல்ல சார். 2 படம் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னோட படம் அவரால முடியல என்னால முடியல, அப்ப அவருக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல அப்படி இல்லை. இது ஒரு வாழ்க்கை படம். இந்த படத்தை என் கூட ட்ரால் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார். அதனால சார் ரீசன் மற்றபடி தப்பா இருக்கா? ஏன் சார்? தப்பா இல்லையா? தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? தப்பு பண்ணேன்னு ஃபீல் பண்ணேன் சார். நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கேன், லேட்டா இல்லைங்க. எல்லாரும் பார்த்து அம்பி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கிற திருமணம் தான் 2 3 வருடம் கழித்து டைவர்ஸ்ல போய் நிற்கிறது நான் சொல்லிட்டேன். அப்போ சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. காலப்போக்கில் சும்மா டிராவலிங்ல கொஞ்சம் இது வருது சார். இல்ல பேமெண்ட் எதுவும் பிரச்சனையா சார்? சார் சம்பளம் பிரச்சனையா? சம்பள பிரச்சனை கிடையாது சார். பணத்தால தம்பி கூட பிரச்சனை வந்தது கிடையாது சார். சார் டிடிஎஃப்க்கு ஒரு சம்பளம் சொல்லியிருந்தீங்க முன் படத்துல. இப்போ இதே இந்த இப்போ ஒரு எடுக்க போற ஹீரோவுக்கும் அதே சம்பளம் தான் சொல்றீங்களா? அது வந்து மாறுபடும் சார். ஏன் சார் டிடிஎஃப்க்கு ஒரு இது அவங்களுக்கு இப்போ வரவங்களுக்கு ஒரு இதா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை இருக்குல்ல சார். அந்த விலைக்கு வரணும் சார். டிடிஎஃப் பாஸ்க்கு ஏதாவது அட்வான்ஸ் முன்பணம் ஏதாவது கொடுத்துருக்கா? அதை கொடுத்தா வாங்கியிருக்கீங்களா? இல்ல சார். தம்பி வந்து படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசு தான் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுன்னு சொன்னாங்க. பெருந்தன்மையா சொன்னாங்க சார். ஞாபகம் வந்துருமா சார்? அவங்க பெற்ற படம் அது நான் தெரியல. நான் மஞ்சள் வந்து கேட்கல. நான் பேசுறது ஒரு வயசு போதே நான் தெரிஞ்சுக்கிறேன். சார் மாஸ்டர் ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலே சார். ஒரே விஷயம் சார். மாஸ்டர் தைரியமா முன்னாடி கால் எடுத்துக்கிட்டு தான் சார் முதல் முதலீடு. பணம் ரெண்டாவது சார். கால் எடுத்து பாய் கேஸ் சார். ஓகே, थैंक यू சார். ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன், என்னை வெளிச்சம் போட்டு காட்டும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். சார் இன்னொரு ஹீரோன்ற நீங்க தானே அது மறைமுகம் வச்சிருக்கீங்க? எனக்கு சார் இன்னொரு ஹீரோ நீங்க தானே அது சொல்லவே மாட்டீங்களே? இல்ல சார், வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு. அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். யாருன்னு அக்டோபர் 15ஆம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இந்த படத்துல உட்கார்ந்து பாரு, உடனே அறிமுகப்படுத்துறேன் சார். ஓகே சார். கண்டிப்பா அக்டோபர் 15 மஞ்சள் ஒரு படத்தின் புதிய கதாநாயகி இதே இடத்துல அறிமுகப்படுத்துறேன் சார். ஓகே. டாப் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க.